கொடுக்கும்படியாக ஆண்டவர் சபைக்காய் கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ இனி அழுது கொள்கிறாய், என் ஆண்டவர் உனக்கு முன்னணியில நடந்து செல்லுவார் என்றார். சபையுடைய வாக்குத்தத்தம் இந்த 3ஆம் மாதத்தில் ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் தாமே உங்களுக்கு முன்பாக அவர் ஒரு 6 விதமான ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கிறோம். இந்த மாதத்துல என் ஆண்டவர் ஒரு குடும்பத்திற்கு முன்பாக போகிற நேரத்துல, ஒரு சபைக்கு முன்பாக போகிற நேரத்துல, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முன்பாக அவர் போவார் என்றால் வேதம் சொல்கிறது, நீ இனி என்ன பண்ண மாட்ட, அழுது கொண்டு இருக்க மாட்ட. எடுத்தவர்கள் வாசிக்க துரிதமாக ஏசாயா 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நன்றாக கவனிங்க. ஆண்டவர் தொடங்குகிற நேரத்திலே அவர் சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள். அப்போ சீயோன் என்பது சபை, ஆண்டவருடைய வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்தை சேர்ந்த ஜனங்கள். அப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், என் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதான என் ஜனங்கள், அவர்கள் என்னை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள். அப்போ சீயோனுக்குள்ளாய் வருகிறதான ஜனங்கள், சபையாகிய கூடாரத்திற்குள்ளாய் வருகிற பிள்ளைகள். மிஸ்பா என்பதற்கு தேவனே உனக்கும் எனக்கும் சாட்சி என்று வேதம் சாட்சி பகர்கிறபடியாக ஆண்டவர் உனக்கு ஒரு சாட்சியின் கூடாரத்தை கொடுத்திருக்கிறாரே, அந்த கூடாரத்திற்குள்ளாய் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி வந்திருக்கிறதான என் அருமை தேவனுடைய பிள்ளையே, இது உனக்கான வார்த்தை தான். வார்த்தை சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள். எருசலேம் என்பது பரலோகம். நீ ஆண்டவருடைய வாசஸ்தலத்திற்குள்ளாய் வருகிற நேரத்தில் பரலோகத்தை இந்த இடத்தில் பார்க்கிறாய். வேதம் சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் அவர்கள் வாசமாயிருப்பார்கள். இனி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இனி என்கிற வேர்டை எழுதி வைத்துக் கொள்ளுகிறவர்கள் அண்டர்லைன் பண்ணுங்க, இல்லைன்னா சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் இந்த இனி என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. இனி என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, இனி என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, இனி என் வேலை ஸ்தலம் எப்படி இருக்க போகிறது, இனி அநேக கேள்விகளுக்கு பதிலங்கே இருக்கிறது. தொல்லைகள் வருகிற நேரத்துல, சோர்வுகள் வருகிற நேரத்துல, பாடுகள் வருகிற நேரத்துல, ஆண்டவரே நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நான் வேலை ஸ்தலத்துல ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன், இதோட எண்ட் ரிசல்ட் எப்படியாக இருக்கும், ஆண்டவரே நான் பலவீனத்தாக இருக்கிறேன், என் முடிவு எப்படியாக இருக்கும். தொடக்க அற்பம் தான். தொடக்கத்தை பார்த்து யார் கணக்கு போடாதீங்க. தொடக்கம் அற்பமா இருந்தால் முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணம் என்பதை மறந்து போகாது. அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, இனி நீ என்று சொல்லுகிறதான நேரத்தில் இது ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் அல்ல, இது ஆண்டவர் எனக்கால் கொடுக்கிறதான தனிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ இந்த தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்குள்ளாக நான் அபியாசப்படுத்த வேண்டும் என்றால், எனக்குள்ளாக அதை செயல்படுத்த வேண்டும் என்றால், என் கால்கள் தேவனுடைய சமூகத்தை தேடி ஓடுகிறதா இருக்க வேண்டும். என் கண்கள் கண்ணீர் விடக்கூடாது என்றால், தேவனுடைய பாதத்திலே நான் அமர்ந்து என் ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்களுக்கு நான் செவி கொடுத்து என்னை நான் முழுவதுமாக நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு மனப்பக்குவத்திற்குள்ளாய் நான் வருகிற நேரத்தில் தான் இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொள்கிறாய். அடுத்த காரியம், ஒரு கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு என்ன பண்ணுவாரா, மறு உத்தரவு. உன் பிள்ளையை நீ பேரை சொல்லி கூப்பிடுகிறார், உடனே அப்பா நான் இதோ இருக்கிறேன், அம்மா நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகள் சொல்லுவது போல ஒரு பள்ளியில அட்டெண்டன்ஸ் எடுக்கிற நேரத்துல பிள்ளைகள் பெயரை கூப்பிடுகிற நேரங்களில் பிள்ளைகள் சொல்லும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி. சில நேரங்களில் இருந்து கொண்டு அமைதியா இருந்தாங்கன்னா அங்கே பிரசன்ட்ல அங்கே ஆப்சன்ட். அதே போலதான் ஒவ்வொரு வாரங்களும் ஜீவ புஸ்தகம் என் தேவனுடைய வாசஸ்தலத்திலே பலிபிடத்திலே திறக்கப்பட்டதாக இருக்கிறது. ஊழியக்காரனின் கண்கள் எல்லாரையும் தேடும். அதற்கு முன்பாக தேவனுடைய கண்கள், உனக்காய் கொடுக்கப்பட்டதான தேவதூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க இங்க அட்டெண்டன்ஸ் போடணும். அவர்கள் வந்து உனக்கான காரியத்தை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், இந்த குடும்பம் வந்திருக்கிறது, இந்த பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். அப்பா ஆண்டவர் சொல்லுவார்,
இன்றோடு உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். என் ஆண்டவர் வெளிச்சமாய் மாறுகிற நேரத்துல அருமையான சகோதரன் சொன்னது போல வேதமே வெளிச்சம். அந்த வெளிச்சத்தின் பாதையில் நீ நடக்கிறதான நேரத்துல உன் பாதையில் இடர்கள் இல்லாதபடிக்கு நீ கூப்பிடுகிற நேரத்துல என் ஆண்டவர் இறங்கி வருவார். வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவன் ஆகாரத்தை கொடுக்கிறவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு என் தேவன் ஆண்டவர் ஆகாரத்தை கொடுப்பார் என்றால் அவர் கையினால் படைத்த உனக்கும் எனக்கும் என் ஆண்டவர் சகலவற்றையும் செய்து கொடுப்பார். ஆமென் என்று சொல்றேன். ஏனென்றால் கர்த்தர் இந்த வாரத்துல உனக்கு அவர் கொடுத்ததான பெரிய ஆசீர்வாதம். என் பிள்ளைங்க அநேக கலக்கத்தோடு வருவாங்க. நான் எடுத்த டெசிஷன் கரெக்டா, இது எனக்கானது தானா, கர்த்தர் எனக்காக தான் பேசுகிறாரா? உனக்காக தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறியா? வேதம் சொல்கிறது, நீ அழப்போவதில்லை. 20ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தில் அப்பத்தை நன்றாக கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட் இஸ் நாட் a bed of roses. நன்றாக அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்கிறதான கேளிக்கையின் வாழ்க்கை அல்ல. நீ இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும் என்கிறதான உடன்படிக்கை மிகுந்ததான சாட்சியின் வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உனக்கு துன்பத்தின் அப்பம். அந்த துன்பத்தின் அப்பம் ஆண்டவர் எதற்கு கொடுக்கிறார் என்றால், சில நேரங்களில் என்னிடத்தில் எல்லாம் இருக்கிற நேரத்தில் அதன் மதிப்பு எனக்கு தெரியாது. பிரியாணி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பிரியாணி கிடைச்சதுன்னா சாப்பாட்டின் மதிப்பு எனக்கு தெரியாது. ஒரு நாள் முழுவதும் எனக்கு சாப்பாடு இல்லைன்னா ஒரு பருக்கை சோறு எனக்கு அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் தோன்றும். அதே போலத்தான் என் ஆண்டவர் உன்னிடத்தில் சில ஆசீர்வாதங்களை நீ கேட்கிற காரியங்களை அவர் தாமதிக்கிறார் என்றால் அதன் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மேன்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சில காரியங்களை உன் வாழ்க்கையில் அவர் தாமதித்து வைத்திருக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் அது முடியல, இன்னும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்கிறது தரிசனம். உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன் என்கிறது தரிசனம். இந்த 4 திசைகளின் ஆசீர்வாதங்கள் உனக்கு ஒரு தரிசனம். கடந்த வாரத்தை தியானித்ததான 6 விதமான ஆசீர்வாதங்கள் ஒரு தரிசனம். அது இன்னும் உனக்காய் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கான டைம். நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நான் வசந்தமாய் அதை மாற்றி கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்கள் சிருஷ்டியானது சிருஷ்டிகரை நோக்கி அது கதறிக்கொண்டிருக்கிறது. உனக்காக என்பதை மறந்து போகாது. வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் என்ன தண்ணீர், என்ன தண்ணீர், உபத்திரவத்தின் தண்ணீர். ஏனென்றால் இந்த காலங்களை நாங்களும் கடந்தோம். கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, சோதனையான காலங்கள். ஆனா வெளியிருந்து பார்க்கிற நேரத்தில் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை சந்தித்த நேரத்திலும் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலனும் என்று சொல்லி கரங்களை தட்டி கற்றை மகிமைப்படுத்து. அந்த பலத்தை கொண்டு யோர்தானை கடந்தோம், அந்த பலத்தை கொண்டு எரிகோவை கடந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் சுகபல ஜீவனோடு சாட்சியாக இருக்க வைத்திருக்கிறார். இது உங்களால் உண்டானது அல்ல. நம்ம நினைக்கிற ஆண்டவரே நான் நேர்வழியாக தான் போய்கொண்டிருக்கிறேனா? ஒன்றை தெரிந்து கொள், நீ கோணலான பாதைகளில் போனாலும் என் ஆண்டவரின் சத்தம் உன் காதுகளில் கேட்கும். என் ஆண்டவரின் கரம் தூர இடத்தில் இருந்தாலும், நீ எங்கே ஓடினாலும் என் ஆண்டவருடைய கரம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். அது உன்னை செவையான பாதையில நடக்கும். நீ நினைக்கிற என் பிள்ளைகளை நான் நல்ல பணியில போடுறேனா, நான் நல்ல வேலை ஸ்தலத்திலே நான் இருக்கிறேனா, நான் நல்ல சபையில் இருக்கிறேனா, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அது உன் சித்தம் அல்ல. என் ஆண்டவர் உன்னை செவையான இடத்துல, நீ தேவையில்லாத இடத்துக்கு போன நினைச்சாலும் என் தேவனுடைய கரம் உன்னை தொடர்ந்து கொண்டு வந்து எங்கே நிறுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் ஆண்டவர் உன்னை நிறுத்துவார். வேதமத்தை சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் கேள்வி, ஆண்டவரே என் போதகர் வீட்டுக்கு வரவில்லை, என் போதகரமா என் வீட்டுக்கு வரல, அவனை செபிக்க வரவில்லை. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் சுமற்றான வார்த்தையை கொடுத்த நேரத்தில் ஆசாரியனுடைய பாதங்கள் எந்த யோர்தானில் படுகிறதோ அங்கே யோர்தான் வழி கொடுத்தது. அதே போலத்தான் ஆண்டவரே என் பிள்ளைகள் வீடுகளுக்கு சூழ்நிலை நிமித்தமாக போக முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை போதகர்கள்
இனி அதாவது இனிய அப்படியே ரவுண்ட் பண்ணிக்குவாங்க. இனி நீ அழுது கொண்டிராய், ஏனென்றால் இனி உன் போதகர்கள் மறைந்திருக்க போவதில்லை. உன் போதகர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன் போதகர்கள் உனக்கான வார்த்தைகளை கொடுப்பார்கள். உன் போதகர்கள் உனக்காய் திறப்பில நிற்பார்கள். உன் போதகர்கள் உனக்கான தேவைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, உன் போதகர்கள் இனி இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். யாருடைய கண்கள்? உன் கண்கள் உன் போதகர்களை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. அன்பு தேவனுடைய ஜனமே, இருளான பாதைகளிலே நடத்தி கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு ஒரு பேர் ஒன்றை அவர் பார்க்க வைத்திருக்கிறார் என்றால் இது எங்களால் உண்டானதல்ல. என் பிள்ளைகள் எங்களுக்காய் திறப்பது என்றது, என் பிள்ளைகள் எங்களுக்காய் முழங்காலில் என்றது. ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு இத்தனை தனியான முழங்கால்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று. அடுத்தது வாக்கியம் சொல்லுகிறது பாருங்க, 21ஆம் வசனத்தை வாசிங்க. நீ வலதுபுறம் ரைட்ல போனாலும் சரிப்பா, நீ லெப்ட்ல போனாலும் வார்த்தை சொல்கிறது, சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழியுதுவே. நீ நினைக்கிற ஆண்டவரே நல்ல ஸ்கூல்ல என் பிள்ளைய பிளேஸ் பண்ணிட்டேனா, ஆண்டவரே நான் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறேனா, நான் ஒரு காரியத்தை செய்கிறேனா, நீ எங்க போனாலும் அந்த காரியம் சாபமாய் இருந்தாலும் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவது என் ஆண்டவர். ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், நீ இனி சொல்லுங்க, நீ இனி யாருமே வசனத்தை கேட்கலையா? நான் இனி ஆளப் போவதில்லை, நான் ஆளப் போகிறேன். சொல்லுங்க பாப்போம், நான் என்ன பண்ண போறேன்? நீயோ அநேக சாதிகளை ஆளுவாய், அவர்களோ உன்னை ஆளுவதில்லை. நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இப்ப சொல்லுங்க, நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் மாவு செய்கிற தொட்டிகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் என் ஆண்டவர் எனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கர்த்தர் என்னை மாறாக்காமல் நான் இனி அழப்போவதில்லை. நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் இவ்வளவு நாளும் எல்லாருக்கும் வாளாக இருந்தேன், ஆனால் இன்று முதற்கொண்டு இனிமேல் முதற்கொண்டு என் ஆண்டவர் என்னை தலையாய் மாற்றுகிறார். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு இருதயத்தின் கதவுகளை கட்டி கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, வந்திருக்கிற அநேகர் ஆண்டவரிடத்துல அநேக கேள்விகளோடு வந்திருக்கிறீங்க. என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ இனி அழுது கொண்டு இரா. கர்த்தர் உனக்கு சொல்லுவது, உன் துக்க நாட்களை ஆண்டவரிடத்தில் முடித்துக் கொண்டார் என்று வாசிக்க பார்ப்போம். எரேமியா 31ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 31:6. எழுந்திருங்கள், கர்த்தருடைய சத்தமா வாங்குவோம், காதல கேட்டோம். எழுந்திருங்கள், எங்க போனோம்? சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று. எப்ராஹிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் தோறும் காலம் வரும். அந்த ஜாமக்காரர் யார் தெரியுமா? சபையில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறாயே, நீ தான் அந்த ஜாமக்காரன். விசுவாசிக்கிறியா? எவ்வளவு பெரிய மேன்மல்ல, யாருக்கும் கொடுக்காத பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஜாமக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? விழித்திருப்பது, குடும்பத்திற்காய் விழிப்பது, பிள்ளைகளுக்காய் விழிப்பது, சபைக்காய் விழிப்பது, பொருட்களுக்காய் விழிப்பது. வேதம் சொல்லுகிறது, சீயோனை எழுந்திருங்கள், சீயோனுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே போவோம். நீ வந்தாதான், உன் பாதங்கள் சீயோனில பட்டாதான் நீ இனி அழுது கொண்டிராய் என்கிறதன் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. அழுகையோட இன்னைக்கு வந்திருக்கிறியா? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். ஆண்டவர் உனக்கு முன்பாக போறாருப்பா. நீ நினைக்கிற ஆண்டவரை என்னை தனியா நீங்க போராட அநேக தரம் நினைத்து, ஆனா ஆண்டவர் சொல்கிறது, நீ போராடவில்லை, உன்னோடு கூட சேர்ந்து நானும் பலவீனத்தின் நேரத்துல நான் ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் செய்கிறவர்களா ஆகியிருந்தேன். என்னிடத்துல கேட்காது, ஆண்டவரே எங்க நீங்க போயிட்டீங்க? சில காரியங்கள், சில ரகசியங்கள், சில தரிசனங்கள் வெளிப்பட வேண்டும் என்றால் சில பாடுகளுக்குள்ளாக போவது அவசியம். விசுவாசிக்கிறியா? விசுவாசிகளுக்கு மாத்திரம் அல்ல, சபையை நடத்துகிறவர்களுக்கும் பொருளும். வேதம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்லி நாளைக்கு கெட்டபடியாக மாற்றி பேசக்கூடாது. நான் உபத்திரவப்பட்டது, நான் என்ன பத்தி பேசுறேன்னா, ஒவ்வொருத்தரும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வோம், நம்மை நாமே நிதானிப்போம். ஆண்டவரே
என்னை ஏன் இந்த உபத்திரத்திற்குள்ளாய் நடத்துகிறேன்? ஏன் இந்த தத்தளிப்பின் பாத்திரம் என் கருத்தில் இருக்கிறது? ஏன் நான் அழுது கொண்டு இருக்கிறேன்? சொல்லுங்க. நான் உபத்திரவப்பட்டது வெரி குட், ரொம்ப நல்லது. ஆகையால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கல்வி மாறி நாவை எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் காலை தோறும் அவர் என்னை எழுப்ப வேண்டும். அவர் எழுப்புகிற நேரத்தில் என் பாத்திரம் பெருமையான பாத்திரமா இருந்தாதான் அவரது ஆவியினால் என்னை ஊற்ற முடியும். ஆண்டவர், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, சுகம் வேண்டும். ஆண்டவர், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, பொருளாதார தேவைகள். என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் என் பாத்திரத்தில் இடம் இருக்க வேண்டுமே. சில நேரத்துல ரொம்ப நாள் ஸ்டாக இருக்கும், அதுல கொசுக்கள், தேவையில்லாத காரியங்கள் இருக்கும். என் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை நான் கொடுக்க கூடாது என்பதற்காக அதை நீ வெளியே எடுத்து ஊற்றிவிட வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் ஆண்டவர் உன்னை மரணத்தின் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனாலும் தேவரே என்னோடு இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? மரண இருளின் பள்ளத்தாக்குல போனாலும் என் ஆண்டவரை நீ மட்டும் கையா படுத்துவாப்பான்னு அவர் சொல்ல மாட்டாரு. தேவரே நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க. அதுபோதும் எந்த தடியும் என்னை தேற்றிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தைகள் என் சபையை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அங்கே வார்த்தை சொல்கிறது பாருங்க, அவர்களை நான் வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன். எப்ராஹிமே, சாமக்காரனே, நீ என் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிற? நீதான் மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளைக்கு 2 பங்கு. அப்போ ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அது ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு கொடுக்கணும். நான் ஆண்டவருக்கு யாரு? சிரேஷ்ட புத்திரன். சொல்லுங்க பாப்போம், என் ஆண்டவருக்கு நான் யாரு? சிரேஷ்ட புத்திரன். எனது பெயர் இன்று முதல் நான் ஒரு எப்ராஹிம். சொல்லுங்க பாப்போம், நான் யாரு? நான் ஒரு எப்ராஹிம். ஆண்டவரை எப்ராஹிம் ஆகக்கூடாது. வீட்டுல மூத்தவனா பறந்துட்டீங்கன்னா பிரச்சனை உண்டு, பாடு உண்டு, எல்லா போராட்டமும் உண்டு. அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருடைய பார்வையில நீ விலையேற பெற்றோம். இன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு சிரேஷ்ட புத்திரனாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறையா? வாசிங்க 11ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அன்பு தேவனுடைய சனமே, யாக்கோபின் நண்பன் உலகம். உலகத்திற்குள்ளாய் இருக்கிற நேரத்திலும் என் ஆண்டவர்களை தூக்கி விடுவார். எந்த பலவானுக்காய் பயந்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் சீரல் ஒன்றிடத்தில் வராதபடிக்கு என் ஆண்டவர்களை பாதுகாக்க போகிறார். அடுத்தது வார்த்தை சொல்கிறது பாருங்க, 12ஆம் வசனம். நீ வந்தாதான், நன்றாக கவனிங்க ரகசியங்கள். நீ சீயோனுக்குள் வருகிற நேரத்தில் தான் அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே, அன்பு தேவனுடைய சனமே, என் ஆண்டவர் வாசம் செய்கிறதான பலி பீடத்திலிருந்து எம்பிரித்து எண்ணுவோம். எத்தனை ஆசீர்வாதம்? கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வரணும். அன்பு தேவனுடைய சனமே, எனக்கான ட்ரெயின் 6 7 மணிக்கு மாறி இருக்கு. அந்த 7 மணி ட்ரெயினுக்கு 6:30 மணிக்கெல்லாம் ஓடி வந்தோமே, அதே 6:30 மணிக்கு நான் வந்து வெயிட் பண்ணணும். ஏனென்றால் உனக்கான 5 விதமான 5 அப்பம், 5 அப்பங்களை ஆண்டவர் 5 விதமான ஆசீர்வாதங்களால் அவர் உனக்கு எடுத்துக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த 5 ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் நடந்து வருகிறவனாய் அல்ல. நான் எப்படி வரணும்? ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். அவர்கள் இனி ரவுண்ட் பண்ணிக்கோங்க, நான் இனி தோய்ந்து போவதில்லை. கரங்கள் கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இனி நீ அழுது கொண்டிராய், இனி உன் கண்கள் போதகரை காணும், இனி நீ தோய்ந்து போவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் சபையின் ஆசீர்வாதம். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசாரியர்களின் ஆத்மாவை கொடுமையானவைகளால் கூறி பார்க்குவேன். அன்பு தேவனுடைய சனமே, இது ஒரு கான்ட்ராக்டான சப்ஜெக்ட். ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதம், ஆனால் ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா போதகர்களுக்கு கொடுமையான ஆசீர்வாதம். இதன் ரகசியம் என்ன தெரியுமா? நீ செழுமையாய் மாறுகிற நேரத்தில், ஒவ்வொரு செழுமையும் பலிபீடத்திற்கு வருகிறதான நேரத்தில், எல்லா செழுமையும் செலுகிற நேரத்தில் அது போதகருக்கு கொடுமையாய் மாறுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த செழுமையின் கொடுமையில் எங்கிருந்து வரும் என்றால் உன்னிடத்திலிருந்து தான் கடந்து வருகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறியா? இது எங்களால் உண்டானது அல்ல, இந்த சபை எங்களால் உண்டானது அல்ல.
இது ஆண்டவருடைய ஈவு. வார்த்தை எங்கே சொல்லுகிறது பாருங்க, ஆத்துமாவை கொழுமையானவைகளால் குறிப்பாக்குவேன். அவங்க கொழுமையாக்குவேன்னா அப்ப என் ஜனங்களை ஆண்டவர் விட்டு விட மாட்டார். அவர் சொல்லுகிறார் பாருங்க, என் ஜனங்கள் யார் கொடுப்ப நன்மை? என் ஆண்டவரே உனக்கு கொடுக்க போகிறார். நான் அழுத்தும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று பலிபீடத்திலிருந்து என் ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை என்ன பண்ண அடக்க. நீ எப்ப அழுவ? உலகம் காத்துட்டு இருக்குது. நீ எப்ப சோர்ந்து போவ? உலகம் காத்துட்டு இருக்குது. எச்சரிக்கை. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார். அப்பா நீ அழுது கொண்டரா, உன் விண்ணப்பத்தை என்கிட்ட வச்சுட்டியா? விட்டுரு, நான் பார்த்துப்பேன். உனக்கான காரியம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். நீ அழாத. உலகம் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னை ஒரு வேடிக்கை பொருளாய் மாற்றிவிடும். எப்படி சிம்சோனை கேதுக்கூத்தாக மாற்றினார்களோ, நீ என்றைக்கு உன் ஸ்தானத்திலிருந்து இறங்குகிறாயோ அன்றைக்கு ஒரு வேடிக்கை பொருளாய் மாறி போவான் என்பதை மறந்து போகாது. அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் கிரியைக்கு பலன் உண்டு. அப்பா நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறேன். ஒரு கிரியைக்கு என் ஆண்டவர் அதற்கேற்ற பலனை அதற்கு நாளில் என் ஆண்டவர் கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். சில நேரங்களில் ஆண்டவரை திரும்ப வைப்பார். அவர் புறமாக ஆண்டவருடைய வழி நடத்துவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. இப்போ வாசிங்க பிரசங்கி 3ஆம் அதிகாரம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். பிரசங்கி 3, 11, 12. அவர் சகலத்தை எல்லாத்தையும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை அந்த நீங்க படைச்சு வச்ச ஒரு தற்செயலா இல்லை. இந்த வார்த்தையை நீங்க கேட்க வைப்பது ஒரு தற்செயல் இல்லை. சகலவற்றையும் என் ஆண்டவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் உள்ளத்துல என்ன வச்சிருக்காரு தெரியுமா? உலகத்தையும் வச்சிருக்காரு. எதற்கு தெரியுமா? உனக்கான டெஸ்ட். ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்துட்டு ஈசாக்க வேணும்னு கேட்டது போல உலகத்தை உன் இருதயத்திற்குள்ளால் வைத்து விட்டு இதிலும் என்னை நேசிக்கிறாயா? என்ன பதில் உள்ளத்தில் இருக்கிறது? இனி நீ தோய்ந்து போகக்கூடாது. இனி ஒரு கண்கள் போதகரை காண வேண்டும். இனி நீ அழுது கொண்டு இருக்கக்கூடாது என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, என் உள்ளத்திலே உலகம் இருந்தாலும் சரி, என் எண்ணங்களிலே நீர் நிறைந்திருக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசிக்கிறீங்களா? அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. உன் வாழ்க்கை எப்படி நடக்கணும் சொல்ல முடியாது. அதனது காலங்களுக்காக வெயிட் பண்ணு. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சோதனையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். சாதனையின் காலம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆன ஒரு காலம் இருந்தால் நகைக்க ஒரு காலம் இருக்கிறது. விதைக்க ஒரு காலம் இருந்தால் அதை அறுக்க ஒரு காலம் இருக்கிறது. இன்றைக்கு சோதனையின் பாதையிலே சிந்தனை செய். கர்த்தர் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் இல்லை என்று அறிந்தேன். எழுதுறது சாலமோன். அந்த தேவனுடைய க்ஷணமே நீ சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா வாழ போட்டு கொஞ்ச நாள் இதுல கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு நீ கழித்து போடுவாய் என்றால் மீதி நாட்களை எண்ணி பார்த்தா விரல் விட்டு எண்ணிட்டு போயிடலாம். என் ஆண்டவர் உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருப்பது நீ சந்தோஷமா இருக்க வேண்டும். நீ அழக்கூடாது. இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை தியானிப்போம். ஒரு குடும்பத்திற்குள்ளாக ஒரு துக்கம் வந்தது. அந்த இடத்தில் என் ஆண்டவர் வந்த நேரத்தில் எப்படி துக்கம் சந்தோஷமாய் மாறினது. இன்றைக்கும் என் ஆண்டவர் உன் வீட்டிற்குள் வருவார் என்றால் ஒரு துக்கங்களை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு நன்றாக கவனிங்க. இப்ப ஆண்டவர் போன ஆண்டவர் மறுபடியும் உங்ககிட்டே வரார். ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கிற நேரத்தில் புறப்பட்டு போன ஆண்டவரை விட்டு நான் தூரம் வந்து விட்டேன். இப்போ ஆண்டவர் என்னை தேடி வருவார். இக்கரைக்கு என் ஆண்டவர் வருகிறார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். 22
அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாவீரு என்பவன் வந்து அவர் பாதத்தில் விழுந்து, நன்றாக கவனிங்க, ஒவ்வொரு வாரமும் நீ சபைக்கு வருகிற நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நீ விழ வேண்டும். உலகத்தில் விழுந்து கிடக்கிறாயே, உலகத்தின் காரியங்களில் விழுந்து கிடக்கிறாயே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடக்கிறாயா? சுத்திகரிப்பு ஆராதனை, சபையில் நடக்கிறதான உபவாச ஜெபங்கள், வீடுகளில் நடக்கிறதான கூடுகைகள், ஆண்டவரே இந்த இடங்களில் எல்லாம் ஒரு பாதத்தில் நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் உனக்குள்ளாய் உருவாக வேண்டும். அந்த தரிசனங்கள் உனக்குள்ளாய் நீ கர்ப்பம் தரிக்க வேண்டும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. யாவீரு என்பவன் ஒரு பாதத்தில் விழுந்து 23, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள். இப்போ உன் ஆசீர்வாதங்கள் என்னென்ன காரியங்கள் மரண அவஸ்தையில் இருக்கிறது? ஆண்டவரே, நான் நம்புகிற காரியங்களை ஏமாற்றினது, என் காரியங்கள் எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நீ ஒவ்வொரு காரியங்கள் எதற்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறதோ, எந்த காரியங்கள் உனக்கு மரண அவஸ்தையாய் நின்று கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் உன்னிடமாய் வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உன் பக்கமாய் சாய வேண்டும். அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுப்பது நீ ஒடுங்கி போவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. என் ஆண்டவருடைய ஆரோக்கியங்கள் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறியா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, விசுவாசிக்கிறியான எல்லாரும் பார்க்கலாம். விசுவாசிக்கிறியான்னா ஆமென் என்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரணும். அதுதான் சபை. நான் ஜீவனோடு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜீவிக்கிறவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அல்லேலூயா சொல்லும் போது ஆளே இல்லையா என்று கேட்கக்கூடாது. அல்லேலூயா என்று சொல்லுகிற நேரத்தில் உன் கரம் விண்ணை நோக்கி உயர்த்தப்பட்டு இருக்க வேண்டும். உனக்கான ஆசீர்வாதம் சபைக்குள்ளாய் வருகிற நேரத்தில் ஆமென் என்கிறதான வார்த்தை வருவதற்கு முன்பாய் உன் காரியம் வெளியே வந்திருக்க வேண்டும். அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு அவள் மீதும் கைகளை வையும். அப்பா, ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை வாங்குவதற்கு போதுமே ஆட்டுக்குட்டி, எண்ணெய், கன்றுக்குட்டி இவைகளுக்காக நான் வந்திருக்கிறேனே, இந்த ஆண்டவரின் கைகளில் இருந்து இந்த கை வெறுமையாய் இருக்கிறது. என் ஆண்டவருடைய கைகள் உன் மீது படுகிற நேரத்தில் தான் மரண அவஸ்தை உன்னை விட்டு நீங்கும். அன்பு தேவனுடைய சனமே, நம்ம நினைக்கிறோம் மரண அவஸ்தை என்பது பலவீனம் என்று. இல்லை, நீ வேலை ஸ்தலத்தில் ஒவ்வொரு நாளும் எடுக்கிறாய பிரஷர், அதுவும் ஒரு மரண அவஸ்தை தான். கடன்காரன் வருமானா ஸ்ட்ரெஸ் ஆகிற பாரு, அது ஒரு மரண அவஸ்தை. என் பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, எதிர்காலம் எப்படியா இருக்கும், அது ஒரு மரண அவஸ்தை. அன்பு தேவனுடைய சனமே, என் ஆண்டவர் அவைகளின் சிரசு மீது கைகளை வைப்பார் என்றால் அவைகள் தலைகீழாய் மாறிப்போம். ஆமென் சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, 35ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை என் வாழ்க்கை முடிந்து போனது. இந்த அனுபவத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறாயா என் அனுபவ தேவச்சனமே? நான் வைத்திருக்கிறதான என் வீடு போயிடுச்சு, என் ஆசீர்வாதம் போயிடுச்சு, எனக்கு வைத்திருந்தான எல்லா காரியங்களும் என்னை விட்டு போய்விட்டது. வைத்திருந்த காரியங்கள் நோட்டீஸ் வந்துருச்சு, ஆனா எடுப்பதற்கு இடத்துல பணம் இல்லை, அது மூழ்கி போயிடுச்சு. வருது அதே போலதான் இயேசு பேசிக் கொண்டிருந்ததான நேரத்தில் ஒருவன் வந்து சொல்லுகிறான், ஐயா உன் மகள் என்ன பண்ணினா மறித்து போனாள். அவன் சொல்லுகிறான் பாருங்க, இனி அவன் சொல்றான்ப்பா, நீ ஆண்டவரை தேடி தேடி என்ன பார்த்த, அழாதுன்னு சொன்னார், இன்னைக்கு உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்ன பண்ண போற? இன்றைக்கு கேள்விகள் உனக்கு நேராக இருக்கிறதா? வார்த்தை சொல்லுகிறது, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் சொல்ற? எல்லாம் முடிந்து போய்விட்டது. ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? அது முடிந்து போகவில்லை. இனிதான் உன் வாழ்க்கை தொடங்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இவ்வளவு நேரம் நீ கேட்டுக் கொண்டிருக்கிறது வெறும் மழையின் இரைச்சல் அல்ல, கையளவு மேகம். கர்த்தர் இப்பொழுது உன்னிடத்தில் பேச போவது வெறும் மழையின் இரைச்சல். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் லைஃபே முடிஞ்சு போச்சு, என் எதிர்காலம் முடிஞ்சு போச்சு. அவன் மகள் மறித்து போகிறார். அவன் நினைக்கிறான், என்னுடைய எதிர்காலம் எனக்கு முடிந்து போனதோ என்று சொல்லி அதற்கு ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். 36ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி
பயப்படாத. இப்ப என் ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேரா வருது. உலகம் உன்னை பார்த்து சொல்லும், you are a loser. பட் என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், you are going to win everything. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறாய். எதையெல்லாம் இழந்தாயோ மனுஷன் சொல்லணுங்க, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. மனுஷன் சொல்லணும் நீ ஒன்றுமில்லை என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத. விசுவாசிக்கிறியா? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. விண்ணவரை சுவாசித்துக் கொண்டிரு. உன் சுவாசம் இன்னும் உன்னிடத்திலிருந்து போகவில்லையே. வீணான மனிதன் சொல்லுகிற காரியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாயே. என் அன்பு தேவனுடைய ஜனமே, விண்ணவரை நீ சுவாசிக்கிறதான நேரத்துல அந்த ஆசீர்வாதங்கள் உன்னிலும் உன் குடும்பத்திலும் அது வந்து பலிக்கிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறியா? சொல்றாங்க போயிடுச்சு, எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறேன். என் ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்கம்ப்ளீட் இல்லப்பா. உன் வாழ்க்கை இதற்கு மேலதான் ஆசீர்வாதமா இருக்க போகுது. எதிர்மறையான காரியங்களை சொல்லுகிற நேரத்தில் என் ஆண்டவரை நீ நோக்கி பார்ப்பாய் என்றால் நீ இனி அழுது கொண்டு இருக்க போவதில்லை. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 37ஆம் வசனம். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவருக்கும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடுக்காமல், அடுத்த வசனம், ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து, அப்போ உன் சூழ்நிலையில் நீ எங்கே தோற்று போனாய் என்று சொல்லி நினைக்கிறாயோ அங்கே நீ ஆண்டவரை கூட்டிக் கொண்டு போக வேண்டும். உன் போதகர்களை நீ கூட்டிக் கொண்டு போக வேண்டும். ஆண்டவரே, என் வேலை ஸ்தலத்தில் நான் தோற்றிருக்கிறேன், ஆண்டவரே என் குடும்பத்தில் நான் தோற்றிருக்கிறேன் என்று சொல்லி எங்கே நீ தோற்று போனேன் என்று சொல்லி நினைக்கிறாயோ அங்கே உன் ஆசாரியனின் கபாலங்கள் அங்கே படணும். ஆண்டவர் எல்லாரையும் கூட்டிட்டு போன, தம்மோடு இருந்தவர்களை மாத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் பணிவிடைக்காரர்களாய் உனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவிக்குரிய தகப்பன் உனக்காய் இருக்கிறான். ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒன்றையும் மறைக்காமல் காரியங்களில் சொல்லுவாய் என்றால் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அழுது புலம்புது. என் ஆண்டவருக்கு பிடிக்காது. இந்த புலம்புகிறவங்களை பார்த்தா என் ஆண்டவருக்கு பிடிக்காது. அவர் சொல்லுகிறாரு, சந்தடி பண்ணுகிறவர்களையும் புலம்புகிறவர்களின் ஆண்டவர் கண்டு. 39 வாசிங்க. உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? அப்பா, உன் வாழ்க்கையில யாராக என் அன்பு தேவனுடைய மகனே மகளே, உன் வாழ்க்கையில புலம்பல் இருக்கும் என்றால் என் ஆண்டவரால் உனக்குள்ளாக சங்கீதம் பாட முடியாது. உனக்குள்ளாய் முறுமுறுப்புகள் இருக்கும் என்றால் என் ஆண்டவரால் உனக்கு அற்புதங்களை செய்ய முடியாது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, என் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. பிள்ளை என்ன பண்ணல? மறிக்கவில்லை. நன்றாக கவனிங்க. உன் ஆசீர்வாதம் இன்னும் உன்னிடத்திலிருந்து மறித்து போகவில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எவையெல்லாம் நீ இழந்து போனேன் என்று சொல்லுகிறாயோ அவைகளை நீ இழந்து போகவில்லை. என் ஆண்டவர் மறுபடியுமாய் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் என் ஆண்டவர் இன்றைக்கு அவர் உன்னோடவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆசீர்வாதம் மறிக்கவில்லை, அது நித்திரையாய் இருக்கிறது. என் ஆசீர்வாதம் மறிக்கவில்லை, அது நித்திரையாய் இருக்கிறது. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என் கரத்திலே கொடுப்பார். விசுவாசிக்கிறியா? சொல்லுகிறார். உலகம் சொல்லிச்சு, உன் பிள்ளை செத்து போனா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவை மறிக்கவில்லை, அது இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரின் பார்வை வேறு, உலகத்தின் பார்வை வேறு. 40ஆம் வசனத்தை வாசிங்க. நகைத்தார்கள். இன்னைக்கு நீ சொல்ற ஒவ்வொரு காரியத்தை குறிச்சு உலகம் உன்னை பரியாசம் பண்ணோம். பரியாசர்களின் கூட்டத்தில் உட்காராத, துன்மார்கள் இருக்கிற இடத்துல இருக்காத. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு, இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு. அந்த மனுஷன் தான் பாக்கியமா. அவங்க ஆண்டவர் சொல்லணும்ப்பா, உலகம் சொல்லுது செத்து போயிட்டாங்க. ஆனா உலகம் அவரை பார்த்து சிரிக்குது. ஆண்டவர் அதை குறித்து கவலைப்படவில்லை. ஏனென்றால் நேரத்திற்காக அவர் காத்திருந்தார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. எல்லாரையும் வெளியே போக பண்ணி, யாரெல்லாம் உன்னை கிண்டல் பண்றாங்களோ எல்லாரையும் வாழ்க்கையில தூக்கி வெளியே போட்டு, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவங்களை தூக்கி வெளியே போட்டு, தொபியாக்கள் இருப்பார்கள் என்றால் வெளியே போட்டு, சன்பலாக்களை வெளியே போட்டு, ஆமானை தூக்கி வெளியே போட்டு, என் ஆண்டவர் உனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உள்ளே எடுத்து கொடுப்பான் என்றால் நீ அழுது கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு உன் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவர் புதிய ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். சாவுக்கும் மறிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
அங்கே வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அவர் எல்லாரையும் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்து, அப்போ நானும் என் வீட்டாரும் என்று. அப்போ ஒரு ஜெப நேரம் இருக்கிறது என்றால், உன் ஊழியக்காரன் உன் வீட்டிற்கு வருகிறான் என்றால் நீயும் உன் வீட்டாரும் அங்கே இருக்க வேண்டும். உன் ஆசீர்வாதங்கள் உயிரடைய வேண்டும் என்றால் முழு குடும்பமும் அந்த ஜெபத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன்னிடத்தில் நிறைவேற்றி கொடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 41ஆம் வசனத்தை வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறுவனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? அன்பு தேவனுடைய ஜனமே, என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்தேன் என்று சொல்லுகிறார். இப்ப சொல்லு, தலித்தா குமி எழுந்திரு. சொல்லுங்க பாப்போம். தலித்தா குமி, என் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் நீங்கி என் ஆசீர்வாதங்கள் மறுபடியும் உயிரடைந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 42ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே சிறுவன் எழுந்து என்ன பண்ணா, நீ சபையை தேடி ஓடி வந்தீன்னா உனக்கு முன்பாக உன் எதிர்காலங்கள் நடந்து கொண்டிருக்கும். உனக்கு முன்பாக உன் காரியங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும். உனக்கு முன்பாக நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் பரிபூரணம் அடைய செய்து கொண்டிருப்பார். இழந்து போன ஆசீர்வாதங்களை கொடுப்பார், மறித்து போன ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உன்னிடத்திலிருந்து ஜனங்கள் பட்சத்து போனதான வருஷங்களின் நன்மையை என் ஆண்டவரும் கரங்களை திருப்பி கொடுப்பார். கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் ஆண்டவர் சொன்னதுதான், என் ஆண்டவர் சொன்னதுதான். அவர் மனம் மாறவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உடனே சிறுவன் எழுந்து நடந்தால், அவளுக்கு எத்தனை வயசு? எத்தனை? அந்த வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? வருஷத்துல எத்தனை மாசம்? 12 மாசம். என் ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு ஒவ்வொரு மாசம் ஆண்டவரை கூட்டிட்டு போனீங்கன்னா என் ஆண்டவர் மறித்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் அவன்கிட்ட தூக்கி கொடுத்துக்கிட்டு இந்த 12 மாதங்களும் உன் வாழ்க்கையிலே நன்மை குறையாதபடிக்கு உன் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ அழுது கொள்கிறாய். இந்த வருடம் முழுவதும் மரண பரியந்தம் உன் கண்களிலே கண்ணீர் வராதபடிக்கு என் ஆண்டவருடைய கரம் உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கும். தலித்தா குமி, எழுந்திரு, 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 எழுந்திரு. என் ஆண்டவர் உன் ஆசீர்வாதங்களை முளைத்தெழும்ப செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை எடுத்து வைத்துக்கொள். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க. சோர்ந்து போவாங்க. வாய்க்குமோ வாய்க்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ, சரியாத என் ஆண்டவர்கிட்ட வந்தா என் ஆண்டவர் ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பான். உலகம் வைத்த ஃபுல் ஸ்டாப்பை கமாவா மாற்றுவான். சோர்ந்து போகாத. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீ என்னென்ன காரியங்களை செய்கிறாயோ கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.